இதற்காக மதுரை விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக அவர் செல்ல வழியெங்கும் தொண்டர்கள் வரவேற்றனர். கல்லூரி சாலையில் செல்லும் போது திடீரென வாகனத்திலிருந்து இறங்கிய விஜய் தொண்டர்கள் சூழ சைக்கிளில் பயணித்தார். அப்போது கூட்டத்தில் சிக்கியதால் தடுமாறினார். பின்னர் அங்கிருந்து தனது பிரச்சார வாகனத்திற்கு மாறினார். காரைக்குடி சென்றடைந்த அவர் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் பரப்புரை செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பேசாமல் அங்கிருந்து புறப்பட்டார். மதியம் 2:30 மணி வரை மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் மதுரையிலிருந்து காரைக்குடிக்கு செல்ல காலதாமதம் ஆனதால் விஜய் பேசாமல் சென்றதாக கூறப்படுகிறது. அவரின் உரைக்காக காலையிலிருந்து கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த தொண்டர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தங்கத்தின் விலை சவரனுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கத்தின் விலை 14,000 ரூபாயாக இருந்த நிலையில் 125 ரூபாய் உயர்ந்து 14,125 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 சவரன் தங்கத்தின் விலை 1,12,000 ரூபாயாக இருந்தது. இது 1000 ரூபாய் உயர்ந்து 1,13,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையும் சற்று உயர்ந்துள்ளது. 1 கிராம் வெள்ளியின் விலை 5 ரூபாய் உயர்ந்து 265 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ வெள்ளியின் விலை 2,65,000 ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்றே கடைசி நாளாகும். தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருப்பது கட்டாயமாகும். மேலும் கடந்த 2015 செப்டம்பர் 1ஆம் தேதிக்கு முன்பு இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு சேர்ந்தவர்களும் தகுதி தேர்வை கட்டாயம் எழுத வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது. இந்நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான விண்ணப்பம் கடந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி இணையதளத்தில் வெளியானது. இத்தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் அவகாசம் இன்றுடன் நிறைவடைவதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது. ஜூலை 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் நாளை முதல் 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்களை திருத்திக் கொள்ளலாம் என தேர்வு வாரியம் குறிப்பிட்டுள்ளது.